மகாராணி எங்கேக்கும் போறியா? உனக்கு டியூஷன் டைம் என்ன? இல்லக்கா கிளாஸ் இப்போதான் விட்டு. அக்கா லிப்ஸ்டிக் போட்டு வந்துருவா. என்ன அவளை முறைச்சிய? என்னத்த இது கோலம்? கல்யாணம் வீட்டுக்கு போகும் போல வர? இல்லக்கா அப்போ ஃபாரின்ல இருந்து வந்திருந்தாங்க. அதான் மினிக்கி இப்ப இருந்து படி. 5 கொஸ்டின் எழுதி காட்டுல இருந்து இங்க போவருது. சரி போ. அக்கா இது ஒன்னு வாசிச்சுட்டாங்கக்கா எனக்கு. நீ எத்தனாம் கிளாஸ் படிச்சிய? ஸ்கூலுக்கு தானே போற? நான் இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியம் என்ன தமிழ்ல படிச்சிட்டு இருக்க? இங்கிலீஷ்ல படிச்சிட்டு இரு. 5 நிமிஷம் எல்லாரும் படிச்சிட்டு இருங்க. சவுண்ட் கீழே வர கேட்கணும். ராகுலி எதுக்குல அண்டை வாங்கி வச்சிருக்கேன். அண்டை எதுக்கு? சைனிகா? ஆமா பத்த இல்ல நான் எல்லாம் எப்பயே கொடுத்தாச்சு. என்னத்துல கொடுத்து சொல்லுல பாரு நீ பாரு அவளை கரெக்ட் பண்ணது குறை பாரு. நீ என்னத்தையும் கொடுப்பா. ராகுல் தம்பின்னு சொல்லி கொடுக்கணும். என்ன மறக்கப்படாது. கடலை முட்டாயி யானை முட்டாய் எல்லாம் இருக்குது. ஒண்ணு விடாம கொடுக்கணும். ராகுல் அண்ணன் தந்தான். கடலை முட்டாய் அது பாதி தின்னுட்டு தந்திருக்காரு. முழுசா தந்துடாமா? இப்ப நீ என்னத்த பேக் உள்ள எடுத்து ஒளிச்சு வச்ச? இல்லக்கா இப்ப நீ அத வெளியில எடு. என்னத்த ஒளிச்சு வச்சேன்னு உன வாய்க்குள்ள என்னல? அங்க போய் முட்டி போடு போ. பேக் உள்ள எடு, வெளியில எடு. உன அப்பா நான் விழிச்சட்டா? எடு எடு. என்னத்தனா இது? எவன் உனக்கு வேண்டி தந்த முட்டாய்? நீங்க 2 பேரும் வாங்க. மாட்டிச்சு கேட்டே வெளினா வெளி. உங்களுக்கு முட்டாய் வேண்டி கொடுக்க பழக்கம் என்னல எந்தனா இது? ஒண்ணும் தெரியாது. வாங்கல இங்க வாங்கல. என்னத்துக்கு இவளுக்கு முட்டாய் வேண்டி கொடுத்தியா? யாரு வேண்டி கொடுத்தான்னு? நான் கொடுக்கல. 2 பேரும் வேண்டி கொடுக்கல. புக்கடு இவ்வளவு நேரம் முக்கி இருந்து படிச்ச இல்ல? திருவள்ளுவர் பேர சொல்லல. திருவள்ளுவருக்கு பேர சொல்லல. திருவள்ளுவர் பேர் திருக்குறள். முட்டி போடலாங்க போய் போல போ. சாரு பெரிய நல்லவர் போல நிக்கண்டா வாருங்க. நீங்க சொல்லுங்க திருவள்ளுவர் பேர் என்ன? திருவள்ளுவர் பேர் என்ன? இங்க மார்த்தாண்ட முக்குகா கைய கொண்டு போறான். போய் முட்டி போடல. இந்த பேக் எடுனா எடுத்துட்டு வானா. இப்ப எடுக்கதே இல்ல கொப்பரை எடுத்து பேக் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். முட்டாய் பேக தரணா. என்னண்ணா இது பேக்? ஒரு நோட்டு புக் எங்களுக்கு நீ வச்சிருக்கியானா? ஃபேஷன் ஷோய்க்கா வந்துட்டு போறான் இங்க. எடுண்ணா இது என்னத்த? இது எவன் பண்ண வாங்கி தந்தான்? வேலண்டைன்ஸ் டேக்கு பாய்ஸ் கிஃப்ட் தந்தாங்க அக்கா. வாளாடாண்டா அவ்வளவு பெரிய ஆளா நீ? இது அவன் பண்ண வேண்டி தந்தான்? ரமேஷ். இது என்னண்ணா? இது எவன் பண்ண வேண்டி தந்தான்? சுரேஷ். குடோனானா நீ வச்சிருக்க? பெண்ணு தானா நீ? தர. இது அவன் பண்ண வேண்டி தந்தான்? தினேஷ். தர எல்லாத்தையும் உனக்கு கொப்பனிட்ட காட்டில்லைங்க. இது என்னத்தான? இந்த சொக்கை அவன் பண்ண வேண்டி தந்த உனக்கு? ஜெனிஸ் உன்னை படிச்ச வர சொன்னா நீ பெண்ணுகளுக்கு சக்க, அதுவும் வரிக்க சக்க வேண்டி குடிக்க. சிரிச்சாதர எல்லாம் சாந்து நீ சிரிச்சா உன்னை விட நடிப்பெல்லாம் நடிச்சுதான் நான் இந்த இடத்துல வந்திருக்கேன். என்ன நடிச்சியாலாம் நடிப்பு? யாரெങ്കിലും இவளுக்கு முட்டாயோ என்னங்க உங்களை 3 பேருக்கு நான் சொல்லியேன். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா வச்சுக்கோங்க. நீ முட்டாய் வேண்டி குடிக்க அதைங்களும் வாங்கி குடிக்கணும்னு என்னங்களுக்கு கண்டேன். கள்ளையும் தோப்பனையும் கூட்டி வச்சு உங்களை மூஞ்சியை எல்லாம் காட்டி கொடுப்பேன். சரியா? ஒழுங்கா திருவள்ளுவர பேர 3 பேர் படிங்க. வறுக்க சக்கையும் தேடுவோண்ணா விடுவோண்ணா. நாலு வருஷமா லவ் பண்ணி தெரியுமா? கொண்டு போடுவாங்க பொண்ணு சொல்லி கையெடுங்க பட்டி. நான் தானே முட்டை எல்லாம் வாங்கி தந்தேன். I hate you. இவ்வளவு அடி வாங்கியும் அவளை போய் கொஞ்சிட்டு இருக்கானுவன். அக்காட்ட போய் சொல்லி கொடுத்துட்டு அக்கா அத்தான் எனக்கு கிட்ட டியூஷன் வர பிள்ளைய எல்லாம் காதல தினத்துக்கு சக்கை முட்டாய் என்னெல்லாமோ வேண்டி கொடுக்கணும். அத்தாய் நீங்க இதெல்லாம் சாதாரணமாப்பா. The next day. இந்த புறத்தினை 4 क्वेश्चन படிச்சு மேம் அது வராதுன்னு சொன்னாங்க. எதுக்கு அது படிச்சிட்டு இருக்க? பொருட்கள் தான் வரும்னு சொன்னாங்க. 2 பெண் இருக்கட்டி. நீ போறாங்க போட்டு. போறியன்ட்ட ஒண்ணு இல்ல. பெண்ணு கொண்டு நீ ப்ரீகேஜே படிச்சு பெண்ணு உண்டறன்னு தெரியாது உனக்கு. உனக்கு என்னல வேணும்? தமிழ் யாமட்டி படிச்சு. ஆமா நீ தமிழ் எக்ஸாம் உனக்கு தெரியாதா? அப்ப சோசியல் கொப்பரை சீல போட்டு போல. பெரியடிச்சா ஐயோ. 2 பெண் இருக்கால. பெண்ணு கொண்டறல. பெண்ணு கால. ஓண்ட பெண் இருக்கா? இந்த சோற பாத்தளத விடட்டற கட்டியா. சார் நெகட்டிவ் சார். இன்னைக்கு என்ன பரிச்சை உனக்கு? தமிழ் சார். தமிழ்ல கேட்டேன்டோ.
ஐயோ உள்ள வரலாமா? வருக வருக. சரி, இதுதான் உங்களுக்கு பேப்பர் வந்துருக்கு. நான் இப்ப சீல பிரிச்ச போறேன். சரியா? இதுல ஒரு ஆளு கையெழுத்து போடணும், சாட்சி கையெழுத்து. சரியா? எடு. அம்மா யாரு கூட சைன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. சொத்து மயமும் உண்டோ? இல்ல சார், தெரியாம யாருக்கும் சைன் போட விடாது அம்மா சொல்லியிருக்காங்க. என்ன கும்மை போன் விளி விളിച്ചതിயா? எடு. சைனியா? சைனின்னு சைனிടത്തുള്ള எனக்கு ജീവന വേണ്ടിയാ. ഇതെല്ലാത്ത കാട്ടിലെ മുഖ്യமான ഒരു കാര്യം. എവനെങ്കിലും ചുരുട്ടി മടക്കി എങ്ക വച്ചില് വച്ചதான் விட்டு மாட்டுச்சுன்னு வச்சியா? நீ எங்க இருப்ப தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இருப்ப. கொம்மையும் கொப்பனும் அங்க எங்க ஓடணும், கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனும் ஓடணும். மனசிலாக்கிக்க. வெயில் இல்ல. என்ன தெரிஞ்ச பையன் சார். தெரிஞ்ச பையன் கை காட்டுதியோ? ஏன்னா முன்னே கை காட்டுதியா? இந்த ஹேண்ட் சிக்னல் எல்லாம் எங்களுக்கு தெரியும். கொஸ்டின் பேப்பரை தரையில உனக்கு. நீ எந்த ஸ்கூலு? தொடு வெட்டி. வெட்டி போடுவேன் இந்த கைய. கை காட்டியாளவா? சாரி சரியா? சாரி. தமிழ்ல சொல்லு. மன்னித்து கொள்ளுங்கள் ஐயா. மன்னித்து விட்டேன். இதான் உங்க தலையெழுத்த தீர்மானிக்க போற கொஸ்டின் பேப்பரு. தலையெழுத்து குழப்பமா இருந்தாலும் குழப்பம் இல்ல, இதை குழப்பம் இல்லாத எழுதணும். சரியா? டேய், அங்க கொஸ்டின் பேப்பரே தரல, அங்க என்ன கிறுக்க தொடங்குன? பேப்பர் கிட்டுச்சுன்னு சொல்லி உடனே இந்த பேப்பர்ல ஒண்ணு எழுத தொடங்காதுங்க. அப்படி மீறி எழுதினாலும் அதுல லெட்டிட்டு கிறுக்காதுங்க. லெட்டிட்டு கிறுக்கினாலும் குழப்பம் இல்ல, இங்க ரெசரைச்சு அழிச்சேன்னு அதை பிச்சாதுங்க. பிச்சாலும் குழப்பம் இல்ல, ஆன்சர் சீட்டை கிழிச்சாதுங்க. அதுல இருந்து கிழிச்சாலும் குழப்பம் இல்ல, வெளியில இடாதுங்க. வெளியில இட்டா எடுக்க பറ്റാது, 3வது மாடியாக்கும். அப்ப இதெல்லாம் யாரு செஞ்சியளோ அவைகளுக்கு இன்னைக்கு பரிச்சை இல்ல. சரியா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. கடவுளே, நீ தான் கடவுளே எனக்கு இந்த எக்ஸாம்ல ஹெல்ப் பண்ணணும். என் கையை பிடிச்சு நீ தான் கடவுளை எழுதி தரணும். நீ நான் கும்பிட்ட தெரியலையா? 5 minutes. இது என்னது? வாட்ச். இது என்னதுன்னு? சமையாச்சுன்னு எப்ப எழுதுவ நீ? அங்கன்னு வந்து ஒண்ணு எழுதி தர மாட்டாரு. நீதான் இருந்தாலும் அவனை பரிச்சைக்கு இருன்னு. நீ 10 நிமிஷத்துல எப்படி 10 பக்கம் நிறைச்ச? இது என்ன இசிஜி மிஷின் போல மேலே எங்கேயும் கிராப் வரைஞ்சு வச்சிருக்க? ஆசாரி பழம் ஆஸ்பத்திரி போக்குள்ள எல்லா சுபாவனும் உண்டு. டாக்டரா இப்படி எழுதுன? கலெக்டர் ஆகல. டேய், அங்க என்ன ஃப்ளையிங் ஸ்குவாடா? பரிச்சை எழுத பெண் இல்ல சார், பெண்ணை தரிட்டு. பரிச்சை எழுத வந்தியா? இவ்வளவு நேரம் எங்க போன? ஒவ்வொரு ஹாலா போய் பெண்ணை கட்டிட்டு இருந்தேன். ஓ, ஹாலா போய் பெண்ணு பார்த்துட்டு வந்தியா? நீ என்ன எழுதாண்டா? நீ வெறும் பேப்பர் கொடுத்தா மதி போ. பேரு 10 நிமிஷம் தான் இருக்கு. ஒன்னோட அவன்கிட்ட கேட்டா எழுதிட்டு இருக்க. எலும்பு தூக்கிடுவேன். ஜெயிலுக்கு தான் போனோம். அடுத்த 2 வருஷம் எழுத முடியாது. என்ன பெண்ணை தூக்குதியா நீ? நீ இதுல கீழே இருந்து எழுதுனா மதி. சாக்குட்டி வச்சு எழுது. அண்ணா கிடக்கு சாக்குட்டி, அதை எடுத்து. என்ன எல்லாம் பார்த்துட்டு எழுது. தேட்டுறாங்க வாங்கண்ணா இல்ல உனக்கு. என்ன பெண் இல்ல சார். பெண் இல்ல இல்ல, நீ கேபின்ல போய் பிரின்ஸ் வேலை பார்த்துட்டா. நீ இன்னைக்கு பரிசு எழுதாண்டா. அவர்கிட்ட பெண் இருக்குல்ல சார்? ஆமா, அவருக்கு ஒரு 2 பெண் உண்டு. கேட்டது இல்லை. நீ இப்ப பேப்பரை வாண்டி பறிச்சு போடுவாங்க. உனக்கு தெரிஞ்சதை எழுது. லாஸ்ட் 1 minute. குயிக், மேக் இட் குயிக். ஏய் நில்லு போய். இவன் திருந்தாது. ஏடி எங்க பரிச்சை எப்படி எழுதுனியா? சார் क्वेश्चन கொஞ்சம் டஃப் தான் சார். பட் நம்ம 99 மார்க்ஸ்க்கு நாங்க வந்து அட்டெண்ட் பண்ணிருக்கோம் சார். நீங்க மாச பரீட்சைக்கே இப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரியும் சார், நீங்க நம்ப மாட்டீங்க எனக்கு தெரியும் சார். அதனால நீங்க பாருங்க, ஆன்சர் ஷீட் கையோட கொண்டு வந்திருக்கேன். இல்ல இல்ல, எங்க போற? சார் இப்பதான் சார் பெண்ணு கிடைச்சி நான் பரிசு எழுதிட்டு வந்துருக்கேன் சார்.
அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.